அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் நம்ம ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம். அல்லாஹ்வினுடைய உதவி ஓடோடி வரக்கூடிய ஒரு பலமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது. அதை எல்லாத்தையுமே யாராவது ஏற்றுக்கிட்டு எனக்கு இந்த உதவியை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் நம்ம இருக்கோம். நம்மளோட பிரச்சனை யாராவது தீர்த்திட மாட்டாங்களா, நம்மளோட தேவைகளை யாராவது நிறைவேற்றிட மாட்டாங்களா அப்படின்னு தான் நம்ம ஏங்குறோம். ஆனால் அல்லாஹ் தாலாவே நேரடியாக உதவி செய்யக்கூடிய, நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, இன்னும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய எத்தனையோ அமல்கள் இருக்குது. அதை நம்ம கையில் எடுத்து ஓதுறது கிடையாது, இன்னும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. இன்றைக்கு நான் சொல்ல போகிற அமல் அல்லாஹ் தாலா நேரடியாக பாசத்தோடு நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை தான். அந்த வசனத்தை நபி அவர்கள் கவலையாக இருந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கான். அதை யார் ஓதினாலும் அவர்களுடைய கவலைகளை அல்லாஹ் தஆலா லேசாக்குவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா திருக்குர்ஆனில் இருந்து அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை ஒரு நபிக்கு சொல்கிறான் அப்படின்னா அது அந்த நபிக்கு மட்டும் கிடையாது, எல்லா மக்களுக்குமே பொதுவானது அப்படின்னு நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அல்லாஹ் தஆலா பாசத்தோடு ஆறுதல் சொல்லணும், உங்களோட பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கணும், உங்களுடைய கவலைகளை எல்லாம் நீக்கிடணும், உங்களுடைய தேவைகளை எல்லாம் உடனுக்குடன் கபூலாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆயத்தை இன்று இரவு இன்ஷா அல்லாஹ் வெறும் 12 முறை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க. நீண்ட நாளாக நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்ஷா அல்லாஹ் காலையில் உங்களுக்கு நீங்கி இருக்கும். இன்னும் சாத்தியம் இல்லாத விஷயத்தை கூட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சாத்தியமாக்கி, உங்களுக்கு வசமாக்கி கொடுத்துருப்பான். இன்னும் நீங்கள் கேட்கக்கூடிய பல வருட துஆக்களையும் இன்ஷா அல்லாஹ் அப்படியே ஆட்டும் அப்படின்னு சொல்லிடுவான். இந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை காஃபிர்களின் தீங்கினால் மிகவும் கவலையுற்றவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா பாசத்துடன் ஆறுதல் கூறினான். அது என்ன ஆறுதல் அப்படின்னா, வஸ்பிர் வமா சப்ருக்க இல்லா பில்லாஹி வலா தஹ்சன் அலைஹிம் வலா தகு ஃபி லைக்கிம் மிம்மா யம்குரூன் இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்சினூன். இது எங்கே இருக்குது அப்படின்னா சூரத்துன் நஹ்லில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது. இதனுடைய அர்த்தத்தை கவனிங்க. நீர் பொறுமை கொள்வீராக, அல்லாஹ்வை கொண்டே தவிர உமது பொறுமை இல்லை. அவர்கள் மீது கவலைப்படாதீர், அவர்களுடைய சூழ்ச்சிகளை பற்றியும் கவலைப்படாதீர். நிச்சயமாக அல்லாஹ் இரையச்சம் உள்ளவர்களுடனும் உபகாரிகளுடனும் இருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான் பாருங்க. இந்த ஆறுதல் நபி அவர்களுக்கு மட்டும் கிடையாது, நபி அவர்களுடைய உம்மத்துக்களான நமக்கும் தான். எனவே இந்த ஆயத்தை யார் எப்பொழுது ஓதினாலும், எப்பேற்பட்ட கவலைகளாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அடுத்த நொடி அவங்களுடைய உள்ளத்திற்கு ஒரு நிம்மதியையும் ஒரு ராகத்தையும் கொடுத்துருவான். நீங்களே இதை ஓதி பாருங்க. நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்களா, இந்த ஆயத்தை ஓதி பாருங்க. அல்லாஹ்வினுடைய ஆறுதல் உங்களுக்கு கிடைச்சி போயிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை அல்லாஹ் அப்படியே மாற்றிடுவான், உங்களுக்கு சந்தோஷமாக மாற்றி தந்துடுவான். அது மட்டுமல்ல, இந்த ஒரு வசனம் ஆச்சரியத்தக்க பலனை அளிக்கக்கூடியது. இன்னும் துக்கத்தில் இருக்கும் ஒரு அடியானை மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்முடைய முன்னோர்கள், இன்னும் நிறைய ஆலிம்கள் ஓதி பலனடைந்த ஒரு ஆயத்து தான். இன்னும் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஆறுதல். கட்டாயம் நமக்கும் அல்லாஹ்வினுடைய ஆறுதல் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆயத்தை நீங்கள் ஓதுங்க. இன்னும் ஆலிம்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இதை ஓதி பயனடைந்தால், பிரச்சனைகளில் சிக்கியுள்ளவர்கள் தாங்களிடம் வந்தால் அவருக்காகவும் இதை கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ் தஆலா நிலைமைகளை எவ்வாறு மாற்றுகிறான் என்பதை பாருங்கள். அதாவது இதை ஓதி நீங்கள் பலனடைஞ்சிங்க அப்படின்னா அதோடு நிற்காமல் நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கட்டாயம் அல்லாஹ் தஆலா எவ்வளவு எளிதாக உங்களுடைய நிலைமைகளை மாற்றுறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த ஆயத்திற்கு நிறைய சிறப்புகளை சொல்கிறாங்க. எனவே இந்த ஆயத்தை இன்று இரவு இன்ஷா அல்லாஹ் தூங்குறதுக்கு முன்னாடி 12 முறை ஓதுங்க. ஏன்னா இதை எந்த அளவு ஓதணும் அப்படின்னா அதிகமான எண்ணிக்கை, 10க்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் தான் ஓதணும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 12 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களும் காலையில் உங்களுக்கு கிடைத்துவிடும்.
மேலும் இந்த பதிவை நீங்கள் பார்த்ததோடு நிற்காம இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். இதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நான் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.